சிவஞான போதம் முதல் சூத்திரத்துக்குள்ளே நாம் இப்போ நுழைகின்றோம். சிவஞான போதம் என்கின்ற ஞானசாஸ்திர நூலில் இந்த நூலில் முதல் சூத்திரத்தை அனுமான பிரமாணத்தின் மூலமாக அமைத்திருக்கிறார் நம்முடைய மேகண்ட தேவநாயனார். அதாவது இது வரைக்கும் நம்ம அளவையல் என்கின்ற பகுதியை பார்த்தோம். இந்த அளவையல் எதற்கு பார்த்தோம் என்பதை இந்த முதல் சூத்திரத்திலேயே நமக்கு அந்த பயன்பாட்டில் பார்க்குறோம். ஏன்னா நாம் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இறைவன் இருக்கிறாரா இல்லையா, அந்த இறைவன் யார், சிவபெருமான் தான் அந்த இறைவன் என்கின்ற முடிவை அறிவிப்பதற்கு நாம் இந்த அளவையலை பயன்படுத்தி கொண்டோம். அடிப்படையில் முதல்ல இந்த சிவஞான போதத்தினுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன். ஏற்கனவே இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சூத்திரம் எப்படி நூல் அமைந்திருக்குன்னா, இந்த நூலானது மொத்தம் 12 சூத்திரங்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சூத்திரம் என்பது அது பல்வேறு பொருட்களை உட்பொதியாக கொண்டிருக்கும். அதை விளக்குவதற்கு முன்பாக மெய்கண்ட தேவநாயனாரே வார்த்திக பொழிப்பு என்று ஒன்றை கொடுத்திருக்கிறார். இந்த சூத்திரம் எதற்கு வந்தது என்பதை பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து அந்த சூத்திரத்துக்குள்ள எத்தனை உள்பிரிவு பேசப்பட்டிருக்கு, அதை பிரித்து பேசுவதற்கு அதிகாரணம்னு பேருங்க. உதாரணத்துக்கு முதல் சூத்திரத்தை எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது முதல் சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 3 அதிகரணங்கள் அமைந்திருக்கிறது. இப்போ 3 அதிகாரம், உதாரணத்துக்கு அவன் அவள் அது என மூவினவியின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்த மாதிரி என் மனார் புலவர், இதான் முதல் சூத்திரம். முதல் சூத்திரத்தில் முதல் வரி அது ஒரு அதிகரணமாக விளக்கப்பட்டிருக்கு, 2வது வரி ஒரு அதிகாரம் விளக்கப்பட்டிருக்கு, 3வது வரி ஒரு அதிகாரம் விளக்கப்பட்டிருக்கு. இந்த 3 அதிகரணங்களையும் இன்னும் ஆழமாக விளக்க முற்படும் பொழுது மேகண்டதேவன் எப்படி அமைத்திருக்கிறார்னா, ஒரு அதிகரணத்துக்கு ஒரு மேற்கோள், ஒரு ஏது, சில உதாரண வெண்பா என்று அமைத்திருக்கிறார். அதாவது சொல்லப்பட்ட சூத்திரத்தில் எதை மேற்கொண்டு இந்த அதிகரணம் அமைந்திருக்கு என்று விளக்குவது மேற்கோள் பகுதி. அதற்கு எது ஆதாரம், அது ஏது, இப்போ படித்தோம் ஏது என்னத்துக்குங்கிறது, சரிதானே. அடுத்தது அதுக்கு உதாரணம் என்ன, அதாவது ஓமை காட்டணும். ஆமாண்ணா இல்லையா? இப்போ கீழே அன்னுவயம்னு ஒன்று படித்தோம். அப்படின்னா என்ன சொன்னேன், அதே போல் இது இருக்கணும். அதான் அன்னுவயம், பிரிப்பில்லாதது. புகை கண்ட இடத்து நெருப்பு இருக்குது, புகையை நெருப்பும் பிரிப்பில்லாதவர்கள் என்பதை தெரிஞ்சவங்க தான் என்ன பண்ண முடியும், புகையை பார்த்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு தெரிந்து கொள்ள முடியும். அதுபோல் உதாரணத்தை எப்படி கருதல் அளவையில் உறுப்புகள் பக்கம் ஏது அன்வயம் என்பதை கொண்டு பார்க்குறோமோ, அதே மாதிரி இங்கேயும் மேற்கோள் ஏது உதாரணம், அதாவது ஓமை கொண்டு விளக்க முற்படுகிறார். சரி, அதாவது இறைவனை பொறுத்தளவுக்கு, சிவபெருமானை பொறுத்தளவுக்கு நம்முடைய பிரத்யக்ஷ பிரமாணத்திற்கு உட்படுவாரா, பார்வைக்கு இறைவன் உட்படுவாரா என்று பார்த்தோமானால் இறைவன் பார்வைக்கு உட்பட மாட்டார். ஏன் அப்படின்னா, சுட்டி அறிபொருள் அசத்து என்று சித்தியார் விளக்குகிறது. இந்த கண்ணு, மூக்கு, வாயு, காது, இந்த பொறிப்புலன்கள் இவற்றுக்கு உட்படுகின்ற பொருட்கள் எல்லாமே இந்த உலக பொருட்தான். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த கண்ணால் பார்க்குறோம். இப்போ என்ன நீங்கள் பார்க்குறீங்க, தீபன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது தீபனையா, தீபனுடைய உடம்பையா? தீபனோட உடம்பை தான் பார்க்குறீங்க, தீபனை பார்க்க முடியவில்லை. ஏன்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், உயிர் அறிவுடைய பொருள், அது கணக்கு தெரியாது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கப்படுவது எல்லாமே அறிவற்ற சடமாகிய மாயா காரியமான பொருள் தான். மாயா காரியமாகிய இந்த கருவிகளால் மாயா காரியமான உலகத்தை தான் பார்க்க இயலும். விளங்குதுங்களா? அப்போது இறைவனை பார்க்கணுன்னா அதற்கு ஞானமாகிய கருவி வேணும். உதாரணத்துக்கு ஒரு சரித்திரம் சொல்லுகின்றேன். அப்பர் சுவாமிகள் திருமறைக்காட்டில் கதவு திறக்க பாடுறாங்க. அரக்கனை விரலால் அடத்திட்டனில் இறக்கும் உண்டினர் எம்பெருமானீரே சுரக்கும் புன்னைகள் சூழ்மறைக்காடரோ சரக்கை கதவும் திறப்பிமினேன்னு பாடினார். 10 பாடல் கழித்து தான் சுவாமி கதவு திறந்தாங்க. ஞானசம்பந்த பெருமானார் கதவு மூடும் பொழுது ஒரு பாடல் தான் பாடுனாங்க, கதவு மூடிக்கிட்டு. இப்போ அப்பர் சுவாமிக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம், நம்பர் திருவுளம் அறியாது கட்டேன் அப்படின்னார். அரிதில் திறக்க பாடியமைன்னார். சுவாமி என்ன நினைத்து கொண்டிருந்தாரோ, நாம் தெரியாமல் இப்படி அரக்கனை விரலால் நடத்திட்ட நீர் இறக்கம் ஒன்றில் சாமி பாடிட்டோமே வருத்தம். இப்போ இரவில் சாமி தூங்கிட்டு இருக்காங்க, பேழ் கணித்து உறங்குன்றார். மனசில் தூக்கம் இல்லை, கண்ணை முடிக்கிட்டே படுத்துட்ருக்கார். இறைவன் கனவுல வந்து சொல்லுகின்றார், வாய்மூரில் இருப்போம் தொடரவா அப்படின்னார். இறைவன்
முன்னாடி போக அப்பர் சாமி பின்னாடி தொடர்ந்து ஓட அதை கண்டு ஞானசம்பந்த பெருமான் தொடர்ந்து ஓடுகிறார்கள். அங்கே அப்பர் சாமி எங்கே என்னை இருந்தினம் தேடிக்கொண்டு அங்கே வா என்று அடையாளம் அருளினார், தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வா என்று போனார், அது என்கோலோ அப்படின்னு போனார். போன இடத்துல திடீர்னு சாமியை காணும். அப்பர் சாமி மயங்கி நிற்கிறார். ஓ, ஒருவேளை கனவு கொண்டியன்னு சொல்லியிருப்போமோ? இல்லையே, கழிய கண்டிலன் கண்ணெதிரே கண்டன். ஒருவேளை அவர் வேகமாக போனான், பொறுமையாக வந்துட்டனோ? ஒழிய போந்திலன் ஒக்கவே ஓட்டம்தான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சாமியை காணும். இப்போ ஞானசம்பந்தர் பின்னாடி வந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் பின்னாடி நின்றுட்டு இருக்கார். அப்பர் சாமி பதிவு பண்ணுகிறாங்க. திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார உண்ணின்றார், மறைக்க வல்லரோ வாய்மூர் அடிகளார் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே. ஞானசம்பந்தத்துக்கு போய் தன்னை மறைச்சிக்க முடியுமா? அவர் தன்னை காட்டி கொண்டு தான் ஆக வேண்டும் என்று அப்பர் சாமி சொல்லுகிறார்கள். அப்போ ஞானசம்பந்தருக்கு சாமி காட்சி கொடுக்குறார். ஞானசம்பந்தம் உடனே பதிவு எடுத்து பாடுறார். தளிரில வளரோலை உமைபாட என்று எடுத்து பதிவு அம்பாள் பாட சுவாமி ஆடுறாருங்கிறத காட்டுறார். அதோ பாருங்க சுவாமி, சுவாமி தெரிகிறார் பாருங்க. உடனே அப்பர் சாமி பார்த்தார். ஆஹா, பாட அடியார் பரவக்கண்டேன் பாட ஆரம்பிக்கிறார். இவர் அவர் காட்ட இவர் கண்டார். இது ஒரு காட்சி படிச்சிங்க. ஞானசம்பந்தர் 3 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது பிரம்மபுரம் அந்த தோணிபுரத்து குளக்கரையில் சாமி வந்து காட்சி கொடுக்குறார். பால் கொடுத்தாங்க அம்மா. பாலை குடிச்சிட்டு அம்மா சாமி அம்மாலாம் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. இவர் குளிச்சுட்டு வந்தவங்க அப்பா என்ன கேட்டார்? எச்சில் மயங்கிட வைக்குது இட்டாரை காட்டுனார். உடனே சாமி எடுத்து என்ன சொன்னார்? தோடுடைய செவியன் எம்மை இது செய்தவரான் இவன் அன்றே அப்படின்னு காமிச்சார். ஆனால் அவங்க அப்பாவுக்கு காட்சி கிடைக்கல. அதனால தான் அனுமானத்துக்கு ஏதுவாக பாட்டு பாடுறார். தோடு உடைய செவியன் வார்த்தையில் அர்த்தம் அதோட இருக்கு. தோடுனா பெண்கள் அணியிறது, செவியன் ஆண்பால் விகுதி. ஆண் தோடு அணிய மாட்டார். அப்போ ஆண் தோடு அணிஞ்சிருந்தா சிவருமான் தான் என்று உங்க அப்பா அனுமானத்தில் புரிஞ்சுக்கிறார், காட்சியில் புரியல. அப்பர் சாமி ஞானக்கருவி உடையவர், ஞான தபோதனர் அவர். அதனால சாமியை காட்டினோடனே அவருக்கு தெரிகிறாரு சாமி இவங்க அப்பாவுக்கு இன்னும் ஞானம் வசப்படலை என்பதனால சாமி காட்டியும் தெரியலை. எதுக்கு சொல்லுகின்ற இந்த உதாரணத்தைன்னா, நம்மை போன்ற கருவிகரணங்கள் மாயாகாரியமான கருவிகரணம் உடையவங்களுக்கு பிரத்யக்ஷத்துக்கு சுவாமி வரமாட்டார். சரிதானே? அப்போ பிரத்யக்ஷ பிரமாணங்கிறது நம்ம அளவில் செல்லாது. சாமி இருக்காருங்கிறத காண்பிப்பதற்கு நம்ம அளவில் செல்லாது. அடுத்தது உரை பிரமாணத்தில் ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்கு ஆராய்ச்சி? ஆமாம் சொல்லியிருக்கார். ஒரு இஸ்லாமியர் வந்து நம்மகிட்ட கேட்குறார், சிவருமான் தான் கடவுள்னு கும்பிடுறீங்களே, அதை என்கிட்ட நிரூபிச்சு காமி. ஏன் நிரூபிக்கிறீங்க? ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு, அப்புறம் என்ன உனக்கு வேறு ஆதாரம் வேணுமான்னு. அதை நீ வேணா நம்ப, நான் நம்ப மாட்டேன்மா. இதே அவர் சொல்லுவார், நபிகள் நாயகன் சொல்லியிருக்கிறார் இவர் தான் கடவுள். நம்மளை நம்ம சார் நாம் நம்புவோமா? அப்போ உரை பிரமாணமும் கூட்டத்துக்கு தான் பொருந்தும். அப்போது எதிராளிக்கிட்ட தர்க்க ரீதியாக கடவுளை பற்றி காட்டுவதற்கு உரிய பிரமாணம் என்னது? அப்போ கருதல் பிரமாணம். அங்கே நெருப்பு இருக்குது அப்படின்னு ஒருத்தட்ட காமிக்கணும். அப்போ அங்கே என்ன தெரியும்? புகை இருக்குது. புகை இருக்கிறத பார்த்த மாத்திரத்துல அவனும் எண்ணத்தான் ஒத்துக்கொண்டே ஆகணும். நெருப்பு இருக்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா அவன் பைத்தியக்காரன் அர்த்தம். அப்போது இருவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவை என்ன அளவை? கருதல் அளவை. அப்போ கருதல் அளவையினால இந்த உலகத்திற்கு சங்காரகர்த்தாவாகிய முதல் உலகத்தை யார் சங்காரம் செய்கின்றாரோ சிவபெருமான், அவரே இந்த உலகத்திற்கு தோற்றக்காரனாக பரம்பொருளாக இருக்கிறார் என்பதை கருதல் அளவை பூர்வமாக இந்த முதல் சூத்திரத்தில் சிவஞான போதத்தில் சாமி எடுக்கிறார் மெய்கண்ட தேவனார். விளக்குதுங்களா? அதனால தான் சூத்திரம் முழுக்க எல்லாமே கருதல் அளவில் தான் இருக்கும். அதனால தான் ஏது மேற்கோள் ஓமைக்கு உண்மை எடுத்துக்காட்டு வெண்பா இப்படி வச்சிருக்கிறாங்க. இந்த அமைப்பு ஏன் இவ்வளோ நேரம் ஏன் இதை படித்தோம்? சூத்திரம் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. கருதல் அளவையில் தான் நமக்கு விளக்க முற்படுகின்றார் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார். அதனால தான் அளவையில் 20 பாட்டு இப்படி படித்து நம்முடைய மெய்கண்ட சிவஞான சித்தியாரில் அருண் சிவாச்சாரி அப்படி 20 பாட்டில் அளவைனா என்ன, முக்கியமாக கருதல் அளவையை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் இதுதான். பக்கம்னா என்ன, ஏதுனா என்ன, ஏதில் மூவகை ஏது, அது என்னென்ன, இயல்பு ஏது, காரிய ஏது, அனுபலத்தி ஏது, இதெல்லாம் எதுக்கு சொன்னோம்? சூத்திரம் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. விளக்கம் போகிறதுக்கெல்லாம் அதுக்காக இப்படி இதெல்லாம் விளக்கிட்டு சாமி உள்ள நமக்கு இப்படி சூத்திரத்துக்குள்ள அழைச்சிட்டு போகிறாங்க. வகையில் சித்தியாரில் சூத்திரம் முதல் சூத்திரத்துக்கான விளக்கம் அவங்க அவர் பண்ண போகிறார். இங்கே நம்ம சூத்திரமும் பார்த்துக்கிட்டு தான் சித்தியார் 2 வகுப்பையும் 2 பாடத்தையும் இணைச்சி பார்க்கறதுனால முதல்ல சூத்திரத்தில் பார்ப்போம். அதாவது இந்த முதல் சூத்திரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னேன்.
அதாவது மெய்கண்ட தேவநாயனார் கருதல் அளவையில் கடவுளை பற்றி காமிக்க போகிறார். எப்படி கருதல் அளவைன்னு என்ன சொன்னோம்? அடிப்படையில் என்ன இருக்கணும்? கருதல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? பக்கம் ஏது வேணும். வெரி குட். ஏது என்பது இந்த இடத்துல பக்கம் கடவுள், ஏன்னா அவரை பற்றி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதற்கு ஒரு ஏது வேணும். புகை நெருப்பு இருக்கா அப்படின்னா அங்கே என்ன கண்டிப்பாக இருந்திருக்கணும்? ரெண்டு இருக்கணும். ஒன்று புகை இருக்கணும், அப்படி இல்லைன்னா சூடு இருக்கணும். சூட்டை தொட்டு பார்த்தாலும் என்ன இருக்கலாம்? கண்டிப்பாக அதில் உள்ள நெருப்பு இருக்குது. அடுப்பில் நெருப்பு இருக்கா பாரு அப்படிங்கிறோம். கிட்ட போனாலும் அனல் அடிச்சதுன்னா நெருப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். தொட்டு பார்த்தாலும் தெரியுமா என்ன? அப்போது சாம்பிராணி போடுறதுக்கு போய் அழுட்டு வாங்குறது, தூபக்காலில் போய் அழுட்டு வாங்கினாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் இப்போ அதெல்லாம் கேஸ் ஸ்டவ்வாக போச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் அடுப்பில் போய் நெருப்பள்ளி தான் வீட்டில் சாமி கும்பிடுவோம், தூபம் போடுவாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி இந்த கடவுளுடைய இருப்பு, முதல்ல கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அந்த கடவுள் சிவபெருமான் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். ரெண்டு டாஸ்க் இருக்குது இப்போ, அப்படின்னா இல்லையா? முதல்ல கடவுள் இருக்காராங்கிறதே முதல் கேள்வி. இப்போ நமக்கே அதெல்லாம் இருக்குது. இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டா தெரியும், நானும் தான் சாமியை கும்பிட்றேன், அந்த வகுப்புகளாக லீவ் போடாமல் போகிறேன், ஆனால் சாமி ஒன்றும் என் மிளகுன்னு வச்ச மாதிரி தெரியலையே, ஒருவேளை இருக்காரா இல்லையா தெரியல. அப்படி வரும், யாராக இருந்தாலும் வருங்க. அது நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன்ல சொன்னால் சும்மா பொய். இதெல்லாம் புரியுதுங்களா? அது ஞானிகளால் மட்டும்தான் முடியாது. புரியுதுங்களா? எல்லாருக்கும் அந்த நினைப்பு வரும். ஏன்னா நம்மலாம் அறியாமைக்கு உட்பட்ட உயிரினங்கள் தான். அதனால் அப்படிலாம் நினைக்க தான் போகிறோம் நம்ம. அதனால் பரமாச்சாரியர்கள் அப்படி நினைக்காதப்பா சாமி இருக்கிறார், எதுக்களாலும் எடுத்து மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா, சுடர்விட்டு உளன் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கள் மிக்கீர் இறையே சார்மின்களை என்று ஆச்சாரியர்கள் அழைக்கிறது. அதனால தான் நம்மளுக்கு உள்ள குற்றம், நம்ம அறியாமையில் தவிக்கும் பொழுது அவர்கள் அவங்களுடைய இருப்பு தான், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க பாட்டில் போன பாடல் தான் நமக்கு ஏது. நிச்சயமாக சாமி இருக்கிறார் என்பதற்கான ஏது. அப்போ இங்கு இறைவன் இருக்கிறார் என்பதை முதல் நிரூபிக்கணும். அந்த இறைவன் யார் நிரூபிக்கணும்? நம்மப்பா சிவபெருமான் தான் அந்த கடவுள் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதைத்தான் இந்த முதல் சூத்திரம் செய்கின்றது. அப்போது காணப்படக்கூடிய புகையை வைத்துக்கொண்டு காணப்படாத நெருப்பை அனுமானிப்பது போல, காணப்படக்கூடிய உலகத்தை வைத்துக்கொண்டு இந்த உலகத்திற்கு காணப்படாத கர்த்தாவை, அதை நம்ம கண்ணுக்கு தெரியாத கர்த்தாவை நிர்ணயம் பண்ண போகிறோம். இதுதான் இந்த முதல் சூத்திரத்தினுடைய அடிப்படை. விளக்கம் புரியுதுங்களா? முதல் சூத்திரத்தினுடைய விஷயம் என்ன? வெரி குட். காணப்படக்கூடிய, ஏன்னா இதுதானே ஏது. புகையை பார்த்தா தானே நெருப்பு கண்டுபிடிக்க முடியும். அதுபோல் உலகத்தில் உள்ள விஷயத்தை பார்த்து இந்த உலகம் இப்படி தான் இருக்குது, அப்போ இப்படி இருந்ததுன்னா அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட முடியும். சரிதானே? அப்படி இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார். இந்த உலகத்தை பொதுவாக நாம் எல்லாம் பார்த்தோம்னா இரண்டு தன்மையோடு இருக்கும். அப்போ இந்த ரூமையே நம்ம எடுத்துப்போம். இந்த ரூமில் இரண்டே தன்மையுடையவர் தான் இருக்கிறாங்க. ஒன்று அறிவுடையவர்கள், இன்னொருத்தவங்க அறிவற்றவர்கள். இதில் யார் நம்மளை சொல்கிறாரோ அது கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே அறிவுடையவர்கள் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ அது பள்ளியாக இருந்தாலும், புழுவாக இருந்தாலும், பூச்சியாக இருந்தாலும், சிலந்தியாக இருந்தாலும், ஈயாக இருந்தாலும், எறும்பாக இருந்தாலும், ஆடு மாடு நாய் சிங்கம் பூனை எதுவாக இருந்தாலும் அறிவுடையது தான். இந்த பெஞ்சு டேபிள் ஃபேனு, இந்த டேபு மொபைலு, செவரு கட்டடம் தரை காரு ஆகாசம் பூமி, இது எல்லாமே என்னது? அறிவு அற்றது. இப்படி தான் இந்த உலகம் இருக்குது. அறிவற்ற பொருள், அறிவுடைய பொருள், இப்படி தான் ரெண்டு தன்மையோட தான் இது இருக்குதுங்க. இதில் நாம் எதில் வரோம்? நம்ம அறிவுடைய பூரண அறிவு இருக்கு. நமக்கு அறிவே இல்லையா? குறைந்த அறிவு இருக்கு. நம்ம ரெண்டு தன்மையுடையவங்க. அது தொடக்கத்தையே சொல்லியிருக்கேன். சதஸ், வெரி குட். சதசத்து பின்னாடி 6ஆம் சூத்திரத்தில் படிக்க போகிறோம் அதை இல்லையா? இந்த முன்னாடியே சொல்லி கொடுத்தாச்சு உங்களுக்கு. இப்போ உடம்பு அசத்து, உயிர் கிட்டத்தட்ட சத்து, அதனால சதசத்து. உயிர் சத்து இல்லை, சுவாமி தான் சத்து. இது கிட்டத்தட்ட சுவாமியை போலவே அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு இருக்கிறதுனால சத்துன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. அதனால் ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான்னார். என்ன தான் ரெண்டு பேர் இருந்தாலும் நமக்கு சேருப்பு யாருக்கு தான்? யாரோட தான்? சாமிகிட்ட தான். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை பார்க்கும்போது ரெண்டு பொருள் தான் இருக்குது. இப்போ நாம் இருக்கிறோம், திடீர்னு உயிர் போயிடுச்சுன்னா என்ன பொருள் தான்? அது சடம் தான். அதை அடித்தாலும் உதைச்சாலும் கூறுபட்டாலும் ஒன்றும் தெரியாது. இப்போ உயிர் இருந்தால் தான் தெரியும், இல்லைன்னா தெரிய வருது கிடையாது. இப்போ இன்றைக்கி உடல் தானம் அப்படின்னு ஒன்று பண்ண பற்றி கொண்டு வந்துட்டான்.
செத்து போய் எப்போ சாவுவாங்க, யார் சாவுவாங்கன்னு பார்த்துருக்கேன். எல்லா செத்துலையும் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி வருதோ இல்லையோ, மூளைச்சாவுக்கு தயாராக இருக்கான்னு தான் முதல்ல டெஸ்ட் பண்ணுறான். உடனே கூறு போட்டு எடுத்துறான். எல்லாத்தையும் தெரிய போகிறது கிடையாது. உயிர் இருந்தால் தான் உடம்புக்கு மதிப்பு இருக்குது. அப்போ உடம்பை பொறுத்தளவுக்கு சடம் சரிதானே. அப்போது இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது 2 தன்மையோடு இருக்குது. இன்னும் நுணுகி பார்ப்போம். அறிவுடையது அறிவற்றது என்கிற நிலையில் அறிவுடையதை நோக்குனீங்கன்னா ஆண் பெண் என்று 2 தன்மையாக இருக்கும். ஒன்றா இருக்கா இல்லையா? அறிவுடையது எதை எடுத்துக்கிட்டாலும் எப்படி இருக்குங்க? ஆண் என்று ஒரு பிரிவாகவும் பெண் என்ற ஒரு பிரிவாக இருக்குது. அப்படி இல்லையா? சில பேர் 3ஆம் பாலம் இருக்கிறாங்களே, அப்போ அப்படி எதிர் செத்துக்கிறதுனா அதை நம்முடைய இலக்கணங்கள் தொல்காப்பியம் அதனால் இலக்கணம் சொல்கிறது. ஒரு உயிர் பிறக்கும்போது பெண்ணாக பிறந்துச்சு, ஆனால் அது ஆண் தன்மையாக ஆகிவிட்டது, ஆம்பளை போல ட்ரெஸ் பண்ணிக்கிறார் அப்படின்னா அவங்கள திரு நம்பின்னு சொல்கிறார்கள். இதே ஒருத்தர் பிறக்கும்போது ஆணாக இருந்தார், அவருக்கு தன்னை பெண்ணாக உணர்ந்து பெண்ணை போல் துணிமணி உடுத்திக்கிட்டாருன்னா திரு நங்கைங்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3ஆவதாக ஒரு அதர்ஸ்னு போட்டு அதுக்கு டிக் அடிக்காதீங்க. லேடிஸ் போல் தன்னை மாற்றிக்கிட்டு லேடிஸாக கருதுனாங்கன்னா அவங்கள பெண்ணில் சேர்த்துரு. ஜென்னாக ஒருத்தர் நினச்சிக்கிட்டு ஜென்னை போல் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் என்ன பண்ணிக்குவா? ஆணில் சேர்த்துரு. அடிப்படையில் 2 தான் இருக்குது தொல்காப்பியம். நீ ஒன்றும் 3ஆம் பாலெல்லாம் சொல்லாத, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்கள எவ்வளோ தூரம் அங்கீகரிக்குது பாருங்க நம்ம இலக்கணம். நாம் இன்னும் 3ஆவது கட்டம் போட்டுட்ருக்குறோம். ஆண்லேயும் வைக்க முடியாது, பெண்லேயும் வைக்க முடியாதுன்னு. ஆனால் இலக்கணம், தமிழ் இலக்கணம் சொல்லுகிறது அழகா. ஆண் தன்மை அதிகமாக இருந்தால் ஆணில் வை, பெண் தன்மை அதிகமாக இருந்தால் பெண்ணில் வச்சிரு. அடிப்படையில் என்ன தான்? 2 தான். அப்போது மொத்தம் 2ஆக தெரியக்கூடிய உலகப் பொருள் இப்போ என்னவா தெரியுது நமக்கு? 3ஆக தெரியுது. வெரி குட். ஏன்? முதல்ல உயிருடையது உயிரற்றதாக இருந்தது. அது அறிவுடையது உயிருடையது 2 ஒன்று தான். முதல்ல அறிவுடையதாகவும் அறிவற்றதாக இருந்தது. இப்போ அறிவுடையதை கொஞ்சம் நுண்ணோக்கி பார்க்கும் பொழுது ஆண் பெண் என்று இருக்குது. இப்படி தான் இருக்குது உலகம். சரிதானே? இதைத்தான் சூத்திரத்தில் அவன் அவள் அது எனும் மூவினைமையினர். இந்த உலகம் எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு? உலகத்தை பார்த்தா ஒன்று ஆம்பளையாக தெரியும், இல்லைன்னா பொம்பளையாக தெரியும். அப்படி இல்லைன்னா சடப்பொருளாக தான் தெரியும். விளங்க புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார் சாமி. சார், ஆண் பெண் என்பது ஆத்மாவுக்கா உடலுக்கா? ஆத்மாவுக்கு இல்லையா? ஆத்மாவுக்கு இல்லை. உயிருக்கு ஆண் பெண் பேதம் இல்லை. உடம்பை வச்சு தான் ஆண் பெண் பேதம். ஆமாண்ணா இல்லையா? இந்த உடம்புங்கிறது உலகத்தினுடைய ஒரு பகுதி தானே. உலகத்தினுடைய ஒரு பகுதி தானேங்க. ஆமாம், ஆத்மா அந்த பிறவியில் இருக்கும்போது ஆணாவோ பெண்ணாவோ இருக்கிறார். ஆனால் உள்ளபடியே ஆண் பெண் கிடையாது. இல்லை, அவர் உடம்பு தான் இப்போ ஆணாகவும் இருக்குது பெண்ணாகவும் இருக்குது. அதுவா? அப்போ உலகம் எப்படி தெரியுது? பார்க்கும்போது ஆண் என்கின்ற தன்மையோடு தெரியுது, பெண் என்கின்ற தன்மையோடு தெரியுது, அது என்கின்ற சடப்பொருளாகவும் தெரியுது. விளக்கம் புரியுதா இல்லையா? அப்போ உலகம் 3 தன்மையோடு இருக்குது. பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. இதை தான் ஏதுவாக எடுத்துக்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? அவன் அவள் அது எனும் மூவினைமையின். சரி, இது 3 எப்படி இருக்குது? முதல்ல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சடப்பொருளாக இருந்தாலும். இந்த டேபிள் படம் இங்கே வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இந்த டேபிள் என்னைக்கே ஒரு நாள் உற்பத்தி பண்ணியிருப்பார் ஆசாரி. அவனா இல்லையா? இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இதுன்னு எத்தனை வருஷம் இருக்கும்? 10 வருஷம் இருக்கும் வச்சுக்கலாம். 20 வருஷம் சரி வச்சுக்கலாம். ஒரு 500 வருஷம் இருக்குமா? ஏன் 500 வருஷம் இருக்காதா? ஏன் இருக்காது? இருக்காது. அது என்ன ஆகிடும்? காலப்போக்கில் அது தானாகவே செரிச்சு போய் இல்லாமல் போய்விடும். 1000 வருஷம் இருக்குமா? நிச்சயமாக இங்கே உண்டான பொருள் எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? அழிவு இருக்கு. இந்த உடம்பு, இப்போ தீபன் என்கின்ற இந்த உடம்பு 35 ஆண்டுகளுக்கு முன்பு உண்டாகி வந்தது. இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இருக்கும். சரி, ஒரு 500 வருஷம் இருக்குமா? இன்னும் இந்த உடம்பு 500 வருஷம் இருக்குமா? மனுஷனுக்கு உடம்புக்கு ஆயுள் எத்தனை தாங்கிறாங்க? 120 தாங்கிறாங்க. 2 சஷ்டியப்தம். நம்ம 2 பார்க்க 1 பார்க்குறதே அரிதாக இருக்கின்ற காலகட்டத்தில். இந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. இந்த விஸ்வாவசு வருஷமாக இப்போ நடக்குது. இந்த விஸ்வாவசு வருஷம் ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா இந்த பிள்ளை திரும்ப விஸ்வாவசு வரும்போது இந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆயிருக்கும்? 60 வயசாக இருக்கும். அதைத்தான் அப்த சஷ்டி அப்த பூர்த்தி
பெரிய சாதனை அந்த காலத்தில். ஏன்னா அந்த காலத்தில் மருத்துவம் கிடையாது, வசதி கிடையாது, சோறு கிடையாது திங்கிறதுக்கு. எல்லாரும் வறுமையில் வாடினாங்க. அதனால் 60 வயசு ஒருத்தன் பூர்த்தி பண்ணாலே அதிசயம், அதை கொண்டாடினாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மருந்து மாத்திரைகளை வைத்து கொண்டு மரணத்தை தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால கொண்டாடுறோன்னு வச்சுங்க. அப்போ அதுக்கு எந்தாப்புல 30 போகுது, 20 போகுது, எல்லாம் போயிட்டு தான் இருக்குது உலகம். அப்போது இந்த உடலும் என்ன ஆகுது? தோன்றி இருந்து அழிந்து கொண்டே இருக்கு. அப்போ உலகம் எப்படி ஆகுது? நம்ம பார்த்த இந்த அவன் அவள் அதுவாக பார்த்த உலகம் என்ன ஆகிட்டு இருக்கு? தோன்றி இருந்து அழியுது. இதைத்தான் அவன் அவள் அது எனும் மூவினைமையின் தோற்றிய திதிய ஒடுங்கினர். தோற்றிய திதிய ஒடுங்கி ஒடுங்கி. இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய முதல் 2 வரிக்கான விளக்கம். சாமி திருவருள் குருநாதருடைய கருணை தான், சன்னியானத்துடைய கருணை தான். இந்த முதல் வரிக்கு இதுதான் விளக்கம். உலகத்தை பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதுக்கு வந்து அவ்வளோ இந்த உலகம் இப்படியா தோன்றி இருந்து அழியுது, இப்படி தான் புரிஞ்சுக்கிறார். ஏதோ இப்படி தான் எடுத்துக்கிறார் சாமி. அப்போ ஒடுங்கினா என்ன? இப்போ தோன்றுறது நமக்கு தெரியுது, இருக்கிறது தெரியுது. அழிதல் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அழியிறதுங்கிறது சுத்தமாக இல்லாது போகிறதா அல்லது அதோடைய தன்மை மாறுவதா? ஒருத்தர் செத்து போயிடுறார், உடம்பை என்ன பண்ணுறாங்க? அழிச்சிடறோம் நம்ம சொல்கிறோம். அப்போ கொண்டு போய் ஒன்று மண்ணில் போட்டுடுறாங்க, அப்படின்னா நெருப்பில் போட்டுடுறாங்க. இப்போ அந்த உடம்பு அழிஞ்சிட்டா இல்லை வேறு மாதிரி மாறிட்டா? அழிஞ்சு சுத்தமாக இல்லாமல் அந்த பொருள் மூலப்பொருள் இல்லாமல் போயிட்ட சுத்தமாக. அந்த உடம்பு இப்போ என்னவா ஆயிட்டு? ஒன்று சாம்பலாக மாறி இருக்கும், அப்படிலாம் என்னவா மாறி இருக்கும்? மண்ணா மாறிடும். உடம்பு அழிஞ்சது உண்மை, ஆனால் சுத்தமாக அது இல்லாமலே போயிட்ட. டோட்டலாக அதுலேருந்து மிச்சமே இல்லாமல் போயிட்ட. அது வேற வேற நிலைக்கு போகணும், வேற நிலைக்கு போகணும். இப்போ இந்த டேபிள் 500 வருஷம் கழிச்சு இருக்காது, நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ 500 வருஷம் கழிச்சு டேபிள் இல்லாமல் போகலாம், ஆனால் இந்த டேபிள் இந்த மரம் வேற நிலையாக மாறி இருக்கும். இதில் உள்ள இரும்பு துருவுங்கிற நிலையில் மாறி மண்ணோட மண்ணாக கலந்து வேற நிலையில் அந்த இதோட சக்தி அங்கே உள்ள இருக்கும். விளங்க போகிறதுங்களா? அப்போ இங்கே அழிவு என்பது என்ன கிடையாது, சுத்தமாக இல்லாமல் போகிறதில்லை, அது வேறு நிலைக்கு போயிருக்கிறது தான். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மூலத்துக்கு போயிடும். மாயை அப்படியே தான் இருக்கும். மாயை அப்படியே தான் இருக்கும். உதாரணத்துக்கு சப்பாத்தி மாவு பசிக்கிறீங்க வீட்டில், அவங்க வீட்டு பேர பிள்ளைங்களாம் ஓடியாந்து எனக்கு கொஞ்சம் மாவு கொடுக்குன்னு கேட்கும். அதை வந்து என்ன பண்ணணும்? கை அப்படியே உருட்டும், பொம்மை செய்ய, கண் வைக்க, காது வைக்க, மூக்கு வைக்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் கடைசியில் கடுப்பு வந்து எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு டே தூக்கி போட்டுட்டு போயிடும். இப்போ கண் வந்தது, கால் வந்தது, மூக்கு வந்தது, வாய் வந்ததெல்லாம் உண்மை தான். அதில் எல்லாத்தையும் சேர்த்து பேசிஞ்சுட்டா என்ன ஆகிடுதுப்பா? திரும்பி பழைய நிலைக்கு போயிடுது. மாவாக தான் இருக்குது இப்போ. அப்போது உற்பத்தியான பொருள் அந்த பொம்மையை எடுன்னு தான் சொல்லுவோம், மாவை எடுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ பொம்மை செஞ்சில அந்த பொம்மை எடுத்துருவாங்கடா அப்படின்னா அது போய் மாவை தான் எடுத்துகிட்டு போகுது. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம்? அதை இப்போ பொம்மை நினைத்துக்கிறோம். அதுபோல் அந்த மாயை இந்த உடம்பாகவும் இந்த உலகமாகவும் தோன்றுனது, இருந்தது, அப்புறம் திரும்பி மாயையாகவே மாறிடுது. அப்போ உள்ளது தான் தோன்றி இருந்து அழியுதை தவிர்த்து புதுசாக ஒன்று திடீர்னு உண்டா இல்லை, புதுசாக ஒன்று இல்லாமல் போகிறதும் கிடையாது. அப்போ இருக்கிறது தான் தோன்றும், தோன்றியது இருக்கிறதாகவே திரும்ப இருக்கும். அதைத்தான் ஒடுங்கி மலத்து உளதுன்னு. ஒடுங்குதெல்லாம் அழிந்து போகிறதுன்னு அர்த்தம். அழியிறது சுத்தமாக இல்லாமல் டெமாலிஷ் கிடையாது. இந்த ஃபார்மேஷன் சேஞ்ச் வேற மாதிரி ஆகி அதே மாதிரி இருக்கிறது. அப்போது பருப்பொருள்லேருந்து சூக்கும நிலைக்கு போயிடும். இதை தான் நம்ம முக்கியமான, இதை பற்றி அதிகரணங்கள்லாம் விளக்க போகிறோம், பின்னாடி படிக்க போகிறோம், மத்தியானம் படிப்போம், மணி ஆகிட்டு இன்னைக்கு. இப்போ இந்த ஒடுங்கி மலத்து உளதாம், அப்போது அழிஞ்சிடாது. என்ன பண்ணும்? அதை உள்ளதான் இருக்கும், வேற ஃபார்மேஷனில் இருக்கும், சுத்தமாக அழியாது. ஏன்? உள்ளது அழியாது. சத்காரியவாதம் விளக்குறோம், பின்னாடி விளக்குறதெல்லாம் இல்லை. அது தோற்றம்ங்கிறது திடீர்னு தோன்றிடாது, இருக்கிறது தான் தோன்றும். அழியிறதுங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடாது இல்லையா? அது மாறி மலத்தில் தான் இருக்கும். இதுதான் சத்காரியவாதம்னு பேசுகிறோம். அப்போ
அப்போ ஒடுங்கி மலத்து உளதாம். அப்போது இந்த தோற்றத்தையும் சிதத்தையும் சங்காரத்தையும் செய்கிறதுக்கு கர்த்தா வேணும். ஏன்னா காரணம் எல்லாம் நடக்காது. 3 காரியம் இருக்குன்னு சொல்லியாச்சு. தண்ணி கேட்டேன், தண்ணி வரும் சாருன்னு சொன்னாங்க. ரேகா எப்படி வந்துச்சு? தண்ணி தானே நடந்து வந்ததா? ஒருத்தர் என்ன பண்ணார், அங்கேருந்து வந்து அந்த கேனை தூக்கி அதில் ஊற்றிட்டு போனதுனால தான் தண்ணி அங்கே இருக்குப்பா. அந்த காரியம் நடந்ததுக்கு கர்த்தா இல்லாமல் நடக்குமாது? உலகத்தில் அப்படியாவது உண்டா? எந்த காரியமும் கர்த்தா இல்லாமல் நடக்கவே நடக்காது. அப்போ இந்த தோற்றம் என்கின்ற காரியமோ சிதம் என்கின்ற காரியமோ சங்காரம் அதாவது ஒடுங்குதல் என்கின்ற காரியமோ கர்த்தா இன்றி நடக்காது. அதனால இந்த 3 காரியத்துக்கு 3 கர்த்தா உண்டு. அதுதான் தோற்ற கர்த்தா பிரம்மா, சிதக்கர்த்தா அதாவது இருக்க வச்சு காக்கிற கர்த்தா திருமால், சங்கார கர்த்தா சிவன் ருத்ரன் என்று வைத்திருக்கிறார்கள். இதை மும்மூர்த்தி நம்ம சொல்லுவோம். இந்த மும்மூர்த்திகளில் யார் கடவுள் என்பது தான் நம்ம நிர்மாணம் பண்ண போகிறோம். இப்போ தோற்றினார், இருக்க வச்சார், சங்காரம் பண்ணார். சங்காரங்கிறது என்னது? க்ளோஸ், எல்லாத்தையும் க்ளோஸ். இந்த ரூமை க்ளோஸ் பண்ணுவோம். கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வேறு ஷிஃப்ட் ஆகிறோம்னா எல்லாத்தையும் இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன், என் ரூம் நான் காலி பண்ணுறேன். சென்னையில் நான் ரூம் வச்சுருக்கேன், சேதாப்பட்டியில் வேறு ரூமுக்கு போகிறோம் அப்படின்னா நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன பண்ணுவேன், ஒரு பொட்டி எடுத்து எல்லாத்தையும் போட்டு மூட கட்டி சரி பண்ணி கொண்டு போய் அங்கே வைப்பேன். அங்கே போய் யாருங்க ஓப்பன் பண்ணணும்? வெளியிலேருந்து யாரும் வருவாங்களா? யார் வெளியில் இருக்கிறாரோ, யார் பேக் பண்ணாரோ அவரை தான் ஓப்பன் பண்ணணும். அப்படி யார் இந்த உலகத்தை சங்காரம் செய்தாரோ அவர் தோற்ற கர்த்தாவாகிய பிரம்மாவையும் சங்காரம் பண்ணுவார். யார் சிதகர்த்தாவாகிய திருமாலை அவரையும் சங்காரம் பண்ணுவார். தான் மட்டுமே வெளியில் இருப்பார். இப்போ திரும்ப அவரே உற்பத்தி பண்ணுவார். அதுதான் வருங்கடன் மீள எம் இறை நல் வீணை வாசிக்குமே என்று அப்பரசாமி சொன்னாங்க. பெருங்கடல் மூழ்கி பிரளயம் கொண்டு இன்னும் அப்பரசாமி அழகாக பாடுறாங்க. அது கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி முனிவாசி பெருமான். ஆமாம், தங்காலம் செய்ய தரித்திரர் கான் சாழலோன்னார். அப்படி திருமால் பிரம்மாக்களையும் சங்காரம் பண்ணி தானே உலகத்துக்கு கர்த்தா என்று சங்கார கர்த்தாவே முதலாக இருப்பார். அதான் அந்தம். அந்தம்னா முடிவு, ஆதி அவரே தொடக்கம். அப்போ அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று சொல்லி இந்த சூத்திரம் அமைந்திருக்கு. என்மனார் புலவர்னு சொன்னது பெரியவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலைங்கிறார் மேகட்டத்தனார். என்மனார் புலவர் அறிஞர்கள் இதை ஒத்துப்பாங்க. அளவை பூர்வமாக இதுதான் உண்மை. இதை ஒத்துக்காதவன் அறிவில்லாதவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் என்மனார் புலவர்னு சொல்லி இந்த சூத்திரம் அமைந்திருக்கு. இந்த சூத்திரம் 3 அதிகரணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் அதிகரணம், 2ஆம் அதிகரணம், 3ஆம் அதிகரணம். அது என்னங்கிறது நாம் மதிய அமர்வில் பார்ப்போம். மணி ஆயிடுச்சா என்று சொல்லி இப்போதைக்கு இந்த அமர்வை நிறைவு பண்ணுறேன். அடுத்தது மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு அதிகரணங்களுக்குள்ளே போகிறோம். முதல் அதிகரணத்துக்குள்ளே போவோம். சரி, இஷ்டம் போகிறோம்.